நாம் மதித்து போற்ற வேண்டியவர்கள் நால்வர்னு சொல்லுவோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மூன்றாவதாக வரக்கூடியவங்க ஆசிரியர்கள். உலக நாடுகளில் ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்பும் பெருமையும் மரியாதையும் தரப்படுகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு சிறிய காகிதத்தை படித்தோன்னே நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆக நாம் ஆசிரியர்களை எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அளவீடு கணக்கீடு பண்ணுறதுக்கும் கூட இதை வச்சுக்கலாம். உலகம் எப்படி இருக்கிறது, பிறர் எப்படி செய்கிறார்கள் என்பதை விட நாம் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். எதிர்கால சமுதாயத்தை வடிவமைக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, தெய்வத்திற்கு நிகராக போற்றக்கூடிய ஆசிரியர்கள் நாம் எப்படி மதித்து போற்ற வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தர்ற மாதிரி இந்த காகித துண்டு இருந்தது. படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு காணொலியை தரோம். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 2 வகையான மக்கள் மட்டுமே ரொம்ப உயர்ந்தவர்களாக கருதப்படுறாங்க. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விஞ்ஞானிகள், இன்னொன்று ஆசிரியர்கள். அதே போல் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களில் வேறு யாருக்கும் அமர்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஆசிரியர்களுக்கு மட்டும் நாற்காலிகளில் அமர உரிமை உண்டு. அந்த ஒரு பெருமிதத்தை கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் பார்க்குற போது அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றால் மட்டுமே ஆசிரியரை கைது செய்ய முடியும். சரி, கொரியாவில் பாருங்கள், ஒவ்வொரு ஆசிரியரும் அவர் தனது அடையாள அட்டையை காண்பிப்பதன் மூலமாக அமைச்சர்கள் பெறக்கூடிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மை ஆசிரியர் அதிக சம்பளம் பெறுகிறார். உயர்ந்த சம்பளம் மட்டுமில்லை, உன்னதமான சம்பளம் மட்டும் இல்லை, அந்த நாட்டிலேயே மிக அதிகப்படியான சம்பளம் அல்லது ஊதியம் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதன்மை ஆசிரியர், தலைமை ஆசிரியர், முதல்வர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு வழங்குறாங்க. ஆக இந்த சமூகத்தை கட்டமைத்து வழிகாட்டி நெறி நின்று அந்த நல்வாழ்வு மலரச் செய்வதற்கான ஒரு நாட்டை உருவாக்குகிற தளமாக இந்த பள்ளிகள் அதோடைய ஆசிரியர் இருப்பதனால அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏனென்றால் அவர்கள் எதிர்கால சமுதாயத்தை வடிவமைப்பவர்கள். ஆக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், கொரியா எல்லா நாடுகள்லேயும் அவங்க ஏன் அப்படி ஆசிரியர்களை முதன்மைப்படுத்துகிறாங்க, மரியாதைப்படுத்துகிறாங்க, பெருமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப மதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கால சமூகம் செழிக்கவும் எதிர்கால சமுதாயத்துடைய வாழ்வியல் உன்னதமாக மாறுவதற்கும் அடித்தளமிடுபவர்கள், அறிவை தருபவர்கள், வாழ்வியலை கட்டமைப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா?